ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். போன வாரம் உன்னை அறுத்தித்து வந்தோங்கிற பதத்தை வெவ்வேறு மகான்கள் வியாக்கியானம் பண்ணினதை உங்களோட அடியேன் பகிர்ந்துட்டேன். இன்றைக்கு முக்கூர் அழகியசிங்கரின் வியாக்கியானத்தை பார்க்கலாம். முதல்ல பாசுர அனுசந்தானம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். உங்களுக்கு என்ன வேணும், வேண்டியதை கேளுங்கோ அப்படின்னு சொன்னான் கண்ணன் ஆண்டாள் கோஷ்டிக்கிட்ட. ஆண்டாள் சொல்கிறா, கண்ணா, நீ ஐஸ்வர்யத்தை கேட்டா கொடுத்துடுவ, பெரிய பெரிய அரண்மனை வேணும்னாலும் சிருஷ்டிச்சு கொடுத்துடுவ, எங்களுக்கு ஆபரணம் வேணும்னாலும் கொடுத்துடுவ, உங்ககிட்ட இருக்கிற எந்த வஸ்துவை கேட்டாலும் நீ தந்துடுவ. இங்கே மட்டும் இல்லை, உன்னுடைய ஊரான ஸ்ரீவைகுண்டத்திலும் எந்த வஸ்துவை கேட்டாலும் நீ தந்துடுவ. எங்களை கருடன் மேலே ஏத்திண்டு போ அப்படின்னு நாங்கள் சொன்னாலும் உடனே ஏத்திண்டு போயிடுவ. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் கிருஷ்ணா. இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னபடி இந்திர பதவியும் வேண்டாம், பிரம்ம பதவியும் வேண்டாம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னையே யாச்சிக்கிறோம், அதுக்காகத்தான் நாங்கள்லாம் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு சொன்னான். ஆண்டாள் கேட்ட விதத்தை பார்த்தான் கண்ணன், சந்தோஷப்படுறான். ஏன்னா உன்னிடம் அறுத்தித்து அப்படின்னா அவரிடம் இருக்கும் ஒரு பொருளை கேட்கிறாள்னு அர்த்தமாயிடும். அவ அப்படி கேட்கல. அப்படி கேட்காம ரொம்ப தெளிவா உன்னை அறுத்தித்து அப்படின்னு பாடுறா. உன் திருவடிகளையே பிரார்த்தித்து அடைவதும் உன் திருவடிகளையேன்னு சம்பிரதாயத்தில் முக்கியமான சாரம் இதுதான். அதை எடுத்து காட்டுறா ஆண்டாள் இங்கே. சொல்கிறா, நாங்கள் பரத்தியார்கிட்ட கேட்டு உன்னை பெறமாட்டோம் கிருஷ்ணா, உன்னையே வேண்டி எங்களுக்கு உன்னையே தருமாறு கேட்குறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். நான் ஒருத்தி எனக்காக மட்டும் உன்னை கேட்கல கண்ணா, நாங்கள் அனந்தம், நீயும் அனந்தன்தானே. ஆகவே எங்கள் எல்லாருக்கும் தன்னையே தரும் கற்பகமாகிய நீ உன்னை தரணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே கண்ணன் சொல்றான், பெண்களே, உங்க எல்லாருக்கும் பொதுவா என்னை தர சொல்றீளா, இல்லை ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணன் வேணும்னு கேட்குறீளா? நான் ஒத்தன் தானே இருக்கேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். என்ன பண்றது, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்னு சிரிச்சுண்டே வேற கேட்குறான். ஆண்டாள் ரொம்ப கெட்டிக்காரி, அழகா கெட்டிக்காரத்தனமாக சொல்ற. திருத்தக்க லக்ஷ்மிக்கே தகுந்த செல்வமா இருக்கிற நீ தனியாக ஒரு பக்தையான ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனா உன்னை தரணும் அப்படின்னு சொல்லிட்ட. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் உன்னை கொடுக்கணும் அப்படிங்கிறா. இது எப்படி முடியும், இப்படி கேட்குறியே ஆண்டாள் அப்படிங்கிறான் கண்ணன். அவ சொல்றா, ஏன் முடியாது, கோபிகைகளோட ராசம் ஆடினியே, ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒரு கண்ணனாக நீ ஆடினியே. நீ ஆடினத ஜெயதேவர் கூட பாடுறாரே, அஷ்டபதியில் வர்ணிக்கிறாரே ஸ்ரீ ஜெயதேவர். சஞ்சன சேத் நீலகளே பர் பிதவச்சன வனமாலி
கேளிச்சலன் மணி குண்டலமண்டித घण्टयुग स्मितसाली राधे हरिरे गमो தவது. இப்படி ராசலீலை ஆடினத ஜெயதேவர் அஷ்டபதியில் சொல்றார். கோபிகா ரத்தனங்களை ஜாதிக்க ஒரு ரத்தனம்னு பொறுக்கி நீ எடுத்த, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். அவள் அலங்காரம் பண்ணின்னு இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம். அவளுடைய பாவம், ராகம் எல்லாமே ஒவ்வொரு விதம். பிரேம பாசத்தினால தொடுத்து அவளோட கையையே சூத்திரம் போல தொடுத்து ஹாரம் போல ஆக்கி ராசகேலி பரிபூஷிதம் தபஹி ரூபமீச கலையாமஹே கேசபாசத்ருத பிள்சிகாபரணம். இப்படி யார் வர்ணிக்கிறா? பட்டத்திரிகள் வர்ணிக்கிறார். ஹனுமானுக்கு வடமாலையா, கிருஷ்ணனுக்கு கோபிகா மாலை, அதுதான் ராசக்கிரீடை. இப்படி ஒவ்வொரு கோபிகைக்கும் உன்னை கொடுத்தியே கிருஷ்ணா அப்படிங்கிறா. அது மட்டுமா, பத்சாபகார காலத்தில் நீ எத்தனை கண்ணுக்குட்டிகளாகவும் இடைய பிள்ளைகளாகவும் ரூபம் எடுத்துட்ட அப்படின்னு அதை சுட்டி காண்பிக்கிறார். எவ்வளவு கன்றுகள், எவ்வளவு குழந்தைகள், அவ்வளவு ரூபத்தையும் தானே எடுத்துட்டான் கண்ணன் அப்படிங்கிறார் சுகபர் மரிஷி பாகவத ஸ்லோகத்தில். யாவத் வத்ஸ பவத்ஸகால் பகவபுகு யாவத் காராங்கிரியாதிகம் யாவத் யஷ்டி விஷான வேணுதலசிக் யாவத் விபூஷாதிகம் யாவத் சீலகுணாபிதா கிருதிபயோ சர்வம் விஷ்ணுமயோ கிரோங்கவத ஜக சர்வஸ்வரூபோ பபௌ. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர், எல்லாமும் தானே ஆயிட்டானா. நெட்டப்பையன்னா நெட்டப்பையன், குட்டப்பையன்னா குட்டப்பையன், ஒல்லினா ஒல்லி, சோனினா சோனி, ஒன்றக்கண்ணுனா ஒன்றக்கண்ணு, முழிக்கிறவன்னா முழிக்கிறவன், அசடுனா அசடு, சமத்து பையன். அவ கட்டின்றிருக்கிற துணி அது கூட ஆயிட்டானா. கையில் வச்சுருக்கிற கோல் அதுவும் ஆயிட்டானா. அவள் வச்சுருக்கிற டிஃபன் பாக்ஸு, எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸ்னா எவர் சில்வர், அலுமினியம்னா அலுமினியம், பித்தளைனா பித்தளை, இத்தனையும் தானே ஆகி சர்வம் விஷ்ணுமயம் அப்படின்னு பாடுறார் இந்த ஸ்லோகத்தில் சுகபிரமரிஷி. எல்லா கண்ணுக்குட்டிகளையும் மாட்டையும் அழைச்சிண்டு போனான் கோகுலத்துக்கு. எல்லாத்தையும் அவ வீட்டில் கொண்டு போய் கட்டினான். எல்லாரையும் என்ன பண்ணினான்? அம்மா அம்மான்னு கூப்பிட்டான். அவளுக்கெல்லாம் பாக்கியம். என்ன பாக்கியம்? யசோதைக்கு கிடைத்த பாக்கியம் அவளுக்கும் கிடைச்சதான். அவளெல்லாம் அம்மான்னு கூப்பிட்டானான். இப்படியே ஒரு வருஷ காலம் ஆயிடுத்து. பிரம்மா கொண்டு போய் வச்சுட்டு திரும்பி வரார். அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுது. பிரம்மா திரும்பி வந்தார். வந்து பார்க்குறார், என்னாச்சு பார்க்கலாம் அப்படின்னு. அப்படியே குழம்பி போயிட்டார் அவர். இங்கே ஒரு செட்டு இருக்குது, அங்கே ஒரு செட்டை நம்ம வச்சுட்டு வந்தோம், எது அசல் எது நகல் ஒன்றுமே புரியலையே. அப்படி குழம்பி நிற்கிறார். அவருக்கு கடாட்சம் பண்ணுறான் கண்ணன். எப்படி? எல்லா குழந்தைகள், மாடு, கன்று எல்லாம் சங்கு சக்கர கதாதரனா விஷ்ணு மயமாக காட்சி கொடுக்கறானா. பலராமருக்கும் காட்சி கொடுத்தான், கண்ணனா காட்சி கொடுத்தான். ஆனால் இவருக்கு விஷ்ணுவா நாராயண ரூபத்தில் காட்சி கொடுத்தானா. உடனே இந்த காட்சி மறைஞ்சுது. ஒரு சின்ன கண்ணன் கையில் தயிர் சாதத்தை வச்சுண்டு, கண்ணுக்குட்டியை காணுமே, ஏ ஸ்ரீதாமா எங்கடா நீ என்னை விட்டுட்டு போன? கோகுலத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியலையேடா, அம்மா அம்மான்னு அழுதுண்டு நிற்கிற ஒரு சின்ன கண்ணனா காட்சி கொடுக்குறானா. எப்பேற்பட்ட மாயனிவன்! அவ்வளவும் விஷ்ணுமயம்னு காட்டினான். ஒரு க்ஷணத்தில் அரியா பிள்ளையா கண்ணீர் விட்டுண்டு அழறானே அப்படின்னு
பிரமிச்சு போய் நிற்கிறார் பிரம்மா. கோபாலனுடைய திருவடியில் விழுந்து அவனை சோஸ்திரம் பண்ணுறார். சொல்கிறார், ஷாமள வர்ணனா, இடுப்பில் பீதாம்பரமும், கழுத்தில் குந்துமணி மாலையும், காதில் கர்ணிகார புஷ்பம், தலையில் மயிலிறகும், கையில் தயிர் சாதமும், தடியுமா நிற்கிற நந்தக்கோணார் மகனே, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணினார். பண்ணிட்டு அவர் சொல்கிறார், அகோபாகியம் அகோபாகியம் நந்தகோப பிரஜௌகசாம் யன்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படிங்கிறார். சனாதனமான பூர்ண பிரம்மம் இந்த இடைய சிறுவர்களுக்கு விளையாட்டு பிள்ளையா ஆயிடுத்து. இந்த சிறுவர்களுடைய விளையாடுற பாக்கியம் கிடைச்சதுன்னா எனக்கு அகோபாக்கியம்ங்கிறார். இந்த சிறுவர்களோட நான் விளையாடணும் அப்படிங்கிறார். அது அகோபாக்கியம்னு சொல்கிறத தவிர எனக்கு வார்த்தையே இல்லை கிருஷ்ணா. எந்த வார்த்தையால் நான் சொல்லுவேன், சொல்லணும்னு தோன்றது, ஆனால் சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்கிறார். உன்னோட கிருபை இருந்தாதான் கண்ணா உன்னை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார் பிரம்மா. கோபிகைகளுக்கும் பிரம்மாக்கும் அனுகிரகம் பண்ணினியே கிருஷ்ணா, எங்களுக்கும் நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறா ஆண்டாள். இப்படி அனுபவிக்கிறார் முக்கூர் அழேசிங்கர். அடுத்த பதத்தை நாம் நாளை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.